வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இது உங்களுடைய ஆல்ஃபா டீச்சிங்கின் UG TRB யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் 8. யூனிட் 8லேருந்து 25 கேள்விகள் இது உங்களுக்காக. இட் இஸ் அ வே அ ஸ்பீக்கர் யூசஸ் லாங்குவேஜஸ் டிஃப்ரெண்ட்லி இன் டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். வெவ்வேறு விதமான சுச்சுவேஷனில் வெவ்வேறு விதமான சர்க்கம்ஸ்டன்ஸில் பேஸ்ட் ஆன் த என்வரான்மெண்ட்டில் லாங்குவேஜை டிஃப்ரெண்ட்டாக யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு லிங்குஸ்டிக் கொடுத்துருக்க பேர் என்ன? ஐடியலெக்டா, ஆப்ஷன் பி ரெஜிஸ்டரா, ஆப்ஷன் சி ஐசோக்ளாஸா? த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர் தான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ்லேயும் ஒரு யூசர் ஆனவர் லாங்குவேஜை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுற வேயை குறிப்பிடும். ஐடியலெக்ட் எதை குறிக்கும்? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே லாங்குவேஜை வித்தியாசமாக பேசுகிறாங்கல்ல, அதை குறிக்கிறது தான் என்னது? ஐடியலெக்ட். ஐசோக்ளாஸ்னால் என்ன? ஒரு ரீஜனில் ஒரு மாதிரி லாங்குவேஜ் பேசுவாங்க. கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி லாங்குவேஜ் பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி லாங்குவேஜ் பேசுவாங்கல்ல. ஸோ இந்த ரெண்டு ரீஜனுக்கு இடையில இருக்கிற லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸுக்கு இடையில ஒரு பவுண்ட்ரி லைன் இருக்குது பாருங்கள், அதை குறிக்கிறதா என்னது? ஐசோக்ளாஸ். நெக்ஸ்ட், choose the correct one. There are 3 main airstream mechanism, there are 4 main airstream mechanism, there are 5 main airstream mechanism. ரொம்ப easy. The answer is there are 3 main airstream mechanism. அது என்னலாம்? பல்மோனிக், குளாட்டலிக், வேலரிக். இதில் இன்க்ரெசிவ் அக்ரெசிவ்லாம் உண்டுல்ல. வேலரிக் இன்க்ரெசிவ் airstream mechanism used in. வேலரிக் airstream mechanismத்தில் இன்க்ரெசிவ் airstream mechanismத்தை யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் எது? ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸ், இந்தியன் லாங்குவேஜஸ், யூரோப்பியன் லாங்குவேஜஸ். என்னது? வேலரிக் இன்க்ரெசிவ் airstream mechanismத்தை யூஸ் பண்ணுறது ஆப்ஷன் ஏ ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸ் தான் வேலரிக் இன்க்ரெசிவ் airstream mechanismத்தை யூஸ் பண்ணும். இந்த வேலரிக் airstream mechanismத்தில் இனிஷியேட்டர் என்னவாக இருக்கும்? இனிஷியேட்டர் பேக் ஆஃப் த டங்காக இருக்கும். இந்த வேலரிக் இன்க்ரெசிவ் இல்லைங்க, வேலரிக் airstream mechanismத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்ன? ஓரல் airstream mechanism. ஏன்னா இனிஷியேட்டரே பேக் ஆஃப் டங்க் தான், அதனால் இதுக்கு ஓரல் airstream mechanismனு இன்னொரு பேரும் உண்டு. நெக்ஸ்ட் கேள்வி, the extreme edge of tongue is called. extreme edge of tongue is called blade-ஆ, tip-ஆ, root-ஆ? எக்ஸ்ட்ரீம் எட்ஜ்னு சொன்னோன்னா உள்ளே போயிடக்கூடாது, உள்ளேருந்து ஆரம்பிக்கிறது ரூட்டு, சரியா? எக்ஸ்ட்ரீம் எட்ஜ்னா வெளிப்பக்கம் இருக்கிறது தான். ஸோ இட் இஸ் டிப்பு. The answer is option B tip. அதுக்கு அடுத்து தான் பிளேடு, முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் டிப்பு. நெக்ஸ்ட் கேள்வி, affricates. ஓகே, affricates complete closure and slow release-ஆ, complete closure and sudden release-ஆ, air passes through the articulators intermittently-ஆ? affricates-னா ஆப்ஷன் ஏ complete closure and slow release. இப்போ complete closure sudden release என்னது? complete closure and sudden release plosives. air passes through the articulators, active articulatorக்கும் passive articulatorக்கும் இடையில air intermittent-ஆ பாஸ் பண்ணி போச்சுன்னா அது என்னது? trills and rolls. நெக்ஸ்ட் கேள்வி, for some consonants, the active articulator strikes against the passive articulator once and then quickly flaps forward. Such consonants are called. சில கான்சனன்ட்ஸை மேக் பண்ணும்போது ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் பாசிவ் ஆர்டிகுலேட்டர் கிட்ட ஸ்ட்ரைக் ஆகிட்டு சடனாக திருப்பி என்ன வருது? குவிக்லி ஃப்ளாப்ஸ் ஃபார்வர்டு. அந்த மாதிரி கான்சனண்ட்டை நாம் என்ன சொல்லுவோம்? ட்ரில்ஸ் ஆர் ரோல்டு கான்சனன்ட்ஸா, ஃப்ரிகேட்டிவ்ஸா, டேப்ஸ் அண்ட் ஃப்ளாப்ஸா? அந்த கான்சனண்ட் என்னது? ஆப்ஷன் சி டேப்ஸ் அண்ட் ஃப்ளாப்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த மாதிரி சொல்லுவோம். ஆப்ஷன் சி டேப்ஸ் அண்ட் ஃப்ளாப் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கேள்வி, இன் தி வேலார் சவுண்ட் த ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் இஸ். வேலார் சவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் எதுவாக காணப்படுது? ஃப்ரண்ட் ஆஃப் த டங்கா, பேக் ஆஃப் த டங்கா, ரூட் ஆஃப் த டங்கா? வேலார் சவுண்டில் எப்போவுமே வேலார் என்னது? பாசிவ் ஆர்டிகுலேட்டர் தான். ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் டங் தான், ஆனால் அதில் எந்த டங் இஸ் அ ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்?
The answer is option B, back of the tongue. Back of the tongue தான் இதில் ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர். இந்த வேளார்லேயும் வேலத்துலேயும் எது வந்து பாசிவ் ஆர்டிகுலேட்டர்? சாஃப்ட் பேலட் வந்து பாசிவ் ஆர்டிகுலேட்டராக இருக்கும். பேக் ஆஃப் த டங் ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர். ஃபைண்ட் தி ஆட் ஒன். இதில் இருக்கிறதுல ஆட் ஒன் எது? கொஸ்டின் நம்பர் 8. ஊவா, ஊவா, ஈயா? The answer is option C, E. Why? Because மற்ற ரெண்டுமே rounded. இது மட்டும் unrounded. Next கேள்வி. Cardinal vowels are classified depending on cardinal vowels இருக்குல்ல, அதை எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணுறாங்க? Position of the tongue relative to the roof of the mouth, position of the lip relative to the upper front teeth, position of the glottis. The answer is position of the tongue. Close, open, half close சொல்றாங்கல்ல, position of the tongue relative to the roof of the mouth. அப்பதான் அந்த cardinal vowels கிளாசிஃபை பண்ணுவாங்க ஓப்பன் vowel அப்படின்னு. நெக்ஸ்ட் கேள்வி. What is the another name for vowel glide? Vowel glide உடைய another name என்ன? ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். ஆன்சர் இஸ் டிப்தாங்கா, மோனோப்தாங்ஸா, கார்டினல் வவ்வல்ஸா? Vowel glides are also known as diphthongs. Option A. 10th question. 11th question. Choose the wrong one. கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ராங் ஸ்டேட்மெண்ட் எது? Allophones are phoneme variation that do not bring meaning change. Allophones are considered to be the same sound. They differ in terms of aspiration, voicing, and point of articulation. The aspirated and unaspirated forms of k are not the allophones of the same phoneme. இதில் கொடுத்துருக்குறதுல ராங் ஸ்டேட்மெண்ட் எது? ரைட் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் பார்த்துடலாம். Allophones are phoneme variation that do not bring meaning change. கரெக்ட் தான். அல்லோஃபோனுங்கிறது ஒரு ஃபோனிமுக்கு இருக்கிற வேறு வேறு வேரியேஷன். பட் அதை மாற்றி யூஸ் பண்ணுறதாலையும் எந்த ஒரு மீனிங் சேஞ்சும் நடைபெறாது. Allophones are considered to be the same sound. They differ in the aspiration only. ஓகேவா? ஆஸ்பிரேஷன், வாய்ஸிங் அண்ட் ஆர்டிகுலேஷனில் தான் அது டிஃபர் ஆகும். பட் அது சேம் சவுண்டு தான். பவும் பவும் சேம் சவுண்டு இல்லை, பவும் பவும் சேம் சவுண்டு. The aspirated and unaspirated forms of k are not the allophones of the same phoneme. Aspirated and unaspirated formனா ஒரே இதுதான் வரும், அதுதான் allophone. So the third answer is the wrong answer. So the answer is option C. In homonym, homonymல நிம்ங்கிற பார்ட்டுடைய பொருள் என்ன? வேர்டா, நேமா, ப்ரிஃபிக்ஸா? The answer is option B, name. Nim means name. 13th question. It denotes a distinguishing mark applied to a letter or a character to indicate a different pronunciation, stress, tone or meaning. Apostrophia, quotation, diacritis. Distinguishing mark applied to a letter or a character, அதோடைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை டோனை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மார்க் என்னது? இட் இஸ் கால்ட் அஸ் டயாக்ரிட்டிஸ். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கேள்வி, கொஸ்டின் நம்பர் 14. ஸுங்கிறது வாய்ஸ்டு ஆல்வியோலர் ஃப்ரிகேட்டிவா, வாய்ஸ்டு ஆல்வியோலர் அஃப்ரிகேட்டா, வாய்ஸ்டு ஆல்வியோலர் வாய்ஸ்லெஸ் ஆல்வியோலர் அஃப்ரிகேட்டா? த ஆன்சர் இஸ், அது வாய்ஸ்டா வாய்ஸ்லெஸ்ஸான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். வாய்ஸ்லெஸ்னால் நமக்கு நம்மளுடைய கிளாட்டிஸ் மேலே எந்த ஒரு அதிர்வும் ஏற்படாது. வாய்ஸ்டுனா நம்ம கிளாட்டிஸில் அதிர்வு ஏற்படும். ஸோ ஸுங்கிறது ஒரு வாய்ஸ்டு சவுண்டு. டங் எங்கே இருக்குது? டங்கோடைய பொசிஷன் எது? ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர், பாசிவ் ஆர்டிகுலேட்டர்? நம்மளுடைய பேக் ஆஃப் த டங்கும் சாஃப்ட் பேலட்டும். அப்போது இது வந்து ஒரு இல்லை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள். பேக் ஆஃப் த டங்க் இல்லை, ஃப்ரண்ட் ஆஃப் த டங்க்கும் டீத் ரிட்ஜு கிட்டையும், அதுதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஆர்டிகுலேட்டர். டீத் ரிட்ஜும் ஹார்ட் பேலட்டும் சேர்ற இடம்.
அப்போது இது வந்து ஒரு ஆல்வியோலர் சவுண்டு. சப்போஸ் அது பேக் ஆஃப் த டங்க்கும் சாஃப்ட் பேலட்டும் இருந்துச்சுன்னா அது ஆல்வியோலர் சவுண்டாக இருக்காது, அது வந்து ஒரு வேலர் சவுண்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆல்வியோலர் சவுண்டு. நெக்ஸ்ட், இட் இஸ் அ ஃப்ரிகேட்டிவா அஃப்ரிகேட்டா? ஃப்ரிகேட்டிவ்க்கும் அஃப்ரிகேட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அஃப்ரிகேட்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கம்ப்ளீட் க்ளோஷர் அண்ட் ஸ்லோ ரிலீஸ்னு பார்த்தோம், அப்படி தானே? ஃப்ரிகேட்டிவ்னா என்னென்னா, இங்கே ஒரு நேரோ பேசேஜ் வழியாக ஏர் ஆனது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸோட வெளியாகிறதால இட் கிரியேட்ஸ் அ நாய்ஸி சவுண்ட், அதுதான் ஃப்ரிகேட்டிவ். ஓகே, ஸோ ஹியர் ங்கிறதுல கம்ப்ளீட் க்ளோஷரே வரலை, ஒரு நேரோ பேசேஜ் தான் உருவாகுது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, வாய்ஸ்டு ஆல்வியோலர் ஃப்ரிகேட்டிவ். நெக்ஸ்ட், இங்கு இஸ் அ, இங்குங்கிறது வாய்ஸ்டு ஆல்வியோலர் நேசலா, வாய்ஸ்டு பிலேபியல் நேசலா, வாய்ஸ்டு வேலர் நேசலா? இங்குங்கிறது வாய்ஸ்டு, ஆப்ஷன் சி, வாய்ஸ்டு ஆல்வியோல், வாய்ஸ்டு வேலர் நேசல், ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 15, ஆப்ஷன் சி. அப்போ வாய்ஸ்டு பிலேபியல் நேசல் என்னது? வாய்ஸ்டு ஆல்வியோலர் நேசல் என்னது? இன். ஆல்வியோலர்னா T3Gக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா, இன். இது வந்து வேலர், பின்னாடி பேலட், சாஃப்ட் பேலட் பக்கத்தில் தான் அந்த ஏர் ஸ்டாப் ஆனது நடக்குது. ஸோ இட் இஸ் வாய்ஸ்டு வேலர் நேசல். நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேர்ட்ஸ் வித் மோர் தென் 3 syllables ஆர் கால்ட். மோர் தென் 3 syllableனா அது என்ன வேர்டு? ட்ரைசிலபிக் வேர்டா அப்படின்னு டக்குன்னு பார்த்த உடனே போட்டுறக்கூடாது. இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்கு? மோர் தென் 3 syllables அப்படின்னா ட்ரைசிலபிளுக்கும் அடுத்து இருக்கிறது. த ஆன்சர் இஸ் பாலிசிலபிக் வேர்டு. டக்குன்னு ஆன்சர் போட்டுறாதீங்க 3ன்னு பார்த்த உடனே. நெக்ஸ்ட் கேள்வி, காம்போசிஷன். காம்போசிஷனுங்கிறது எத்தனை சிலபிக் வேர்டு? ட்ரைசிலபிக் வேர்டு, மோனோசிலபிக் வேர்டு, பாலிசிலபிக் வேர்டு? ஈஸியாக நம்ம போடலாம். இட் இஸ் அ ஆப்ஷன் சி, பாலிசிலபிக் வேர்டு. மோர் தென் 3 syllables are there. Statement 1, the consonant that begins a syllable is called the releasing consonant. Statement 2, the consonant that comes at the end of the syllable is called the arresting consonant. Releasing consonant, arresting consonant. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா? Only statement 2 is correct, only statement 1 is correct, both statements are correct. The answer is ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ both statement are correct, option C. Question number 19, a sequence of 2 or more consonants at the beginning or end of the syllable is called. ஒரு சென்டென்ஸில் பிகினிங் அல்லது எண்டில் 2 or more கான்சனன்ட் ஒன்றா வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கான்சனன்ட் குரூப்னு சொல்லுவோமா, கான்சனன்ட் கிளஸ்டர்னு சொல்லுவோமா, கான்சனன்ட் டைப்ஸ்னு சொல்லுவோமா? ஹவு டு வி கால் இட் அஸ்? வி கால் இட் அஸ் கான்சனன்ட் கிளஸ்டர்ஸ். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Dash is the rise and fall in pitch of the voice in speech. எது rise and fall in the pitch of the voice? Shouts are, laterals are, intonation. The answer is intonation, option C. Question number 21, regressive assimilation is also known as. regressive assimilation க்கு இருக்கிற இன்னொரு பேர் என்ன? Question number 21, anticipatory assimilation, unexpected assimilation, average assimilation? The answer is option A, anticipatory assimilation. Next question, statement 1, elision is the omission of a sound or syllable when speaking. Statement 2, usually unaccented syllables are elided in speech. Elision is the omission of a sound or syllable, okay, when speaking. Statement 2, usually unaccented syllables are elided in the speech. Question number 22, only one statement correct, both statements are correct, both statements are wrong. எலிஷனுங்கிறது என்ன? omission of a sound or syllable, correct. unaccented syllable தான் elide பண்ணுவாங்க. So both statements are correct. Next கேள்வி, a blending word is similar to. a bending word இல்லை, blending word is similar to. எதுக்கு சிமிலராக இருக்கும்? conversation words are, portmanteau words are, acronym. A blending word is similar to portmanteau words. Next கேள்வி,
The word project is an example for. Project இங்கிற verb எதற்கு எக்ஸாம்பிள்? போர்ட்மேன்டோ வேர்ட்ஸா, ஆக்ரோனிம்ஸா, இல்லை பேக் ஃபார்மேஷனா? ப்ரொஜெக்ட் the verb is example for back formation. ப்ரொஜெக்ஷன்ல இருந்து பின்னாடி இருக்கிறது கட்டாகி ப்ரொஜெக்ட்ங்கிற verb வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் கேள்வி. Dash is the state that shows the relationship between more general term and more specific instances of it. ஜென்ரல் டேர்முக்கும் அதோடைய ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்சஸுக்கும் இடையில கொடுக்குற ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிற டேர்ம் எது? குழம்பிக்காதீங்க. இது என்னதுன்னா ஜென்ரல் டேர்ம் ஸ்பெசிஃபிக் ஐட்டம் குறிக்கிறது. இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் டீச்சர் கிளாஸுக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து புக் எடு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன புக் எடுப்பான்? நீ இங்கிலீஷ் டீச்சர், அந்த பீரியடில் இங்கிலீஷ் பீரியட், அதனால் இங்கிலீஷ் புக்கை தானே எடுப்பான். அதுதான் புக்குங்கிற ஜென்ரல் டேர்ம் இங்கிலீஷ் புக்குங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ஐட்டமை அங்கே குறித்து வருதில்ல, அதைத்தான் இங்கே கேட்டிருக்காங்க. சரியா? அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்கிற டேர்ம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹைப்போனமியா, ஆப்ஷன் பி பாலிசெமியா, ஆப்ஷன் சி ஆம்பிகுட்டியா. த ஆன்சர் இஸ் ஹைப்போனமி. அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது என்னது? ஹைப்போனமி. ஸோ வி ஹாவ் சீன் ஸோ ஃபார் 25 கொஸ்டின்ஸ் இந்த யூனிட் 8ல் பார்த்துருக்கோம். இதில் உங்களுடைய ஓவரால் மார்க் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அடுத்து யூனிட் 9 உடைய மார்க் டெஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.